Good afternoon, students. In this lesson, fifth lesson, social and religious reform movements in the 19th century. Already we saw the early reform movements in Bengal, that especially Brahma Samaj led by Raja Ram Mohan Rai. And now we are going to see Maharishi Devendranath Tagore. What were his achievements in the reform movements? After the death of Raja Ram Mohan Rai 1833, Maharishi Devendranath Tagore 1817 to 1905, the poet Rabindranath Tagore's father. இவர் வந்து தேபேந்திரநாத் தாகூர். He was the father of Rabindranath Tagore. Carried on the work. He laid 4 articles of faith. நம்பிக்கைக்கு முக்கியமான 4 objectives articles இவர் சொல்றாரு. In the beginning there was nothing. The one supreme being alone existed who created the universe. Beginning nothing is there. ஒரே ஒருத்தர் தான், த சுப்ரீம். அது வந்து என்ன? சுப்ரீம், த ஒன் சுப்ரீம் பீயிங் அலோன் எக்ஸிஸ்டட் ஹூ கிரியேட்டட் த யூனிவர்ஸா. அவர் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் உலகத்தை படைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ஃபஸ்ட் ஆர்டிக்கல், ஹி அலோன் இஸ் அ காட் ஆஃப் ட்ரூத். அந்த ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுப்ரீம் பவர் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? காட் ஆஃப் ட்ரூத், உண்மை. இன்ஃபினிட்டா, அடுத்து வந்து என்ன? முடிவில்லாதது. இன்ஃபினிட், முடிவில்லாதது. விஸ்டம், ஞானம். தென் குட்னஸ், நன்மை. அண்ட் பவர், சக்தி, பவர்னு சொல்வோம். அண்ட் எட்டர்னல், உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஆன்மா, அதோடையது. ஆம்னி ப்ரெசன்ட்னு சொல்லுவோம், சர்வ வல்லவர். அந்த சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து என்ன? சர்வ வல்லமையுடையவர். த ஒன் வித்தவுட் செகண்டா, அதாவது வந்து என்ன? த ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, இவர் தான் அப்படின்னு சொல்கிறது. வேறு ஆப்ஷனே கிடையாது. த சுப்ரீம் பவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறது. In the beginning there was nothing. The one supreme being alone existed who created the universe. Second one is he alone is a God of truth, infinite, wisdom, goodness, the power, eternal, omnipresent, the one without second. இவர் தான், அடுத்த ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஃபினிட்னா முடிவில்லாதது, ட்ரூத், உண்மை. விஸ்டம், ஞானம்னு சொல்லுவோம். குட்னஸ், நன்மை. பவர், சக்தி. எட்டர்னல், நித்திய, உள் மனசுக்குள்ளே இருக்க. ஆம்னி ப்ரெசன்ட் மீன்ஸ் சர்வ வல்லமைன்னு சொல்லுவோம். ஓகே, அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த பிலீஃப் இன் ஹிம் அண்ட் இன் ஹிஸ் வர்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். அவர் சால்வேஷன், பகுத்தறிவு அப்படின்றது நம்மளுடைய பகுத்தறிவு. நம்ம வந்து இது செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு சொல்லும். நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே வந்து அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து 5 அறிவு இருக்குது, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது. என்ன அப்படின்னா பகுத்தறிவு. இது செய்யலாம் வேணான்றதை யோசித்து செய்கிறது அப்படின்னு. சாரி, அந்த பகுத்தறிவு அப்படின்றது அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த பிலீஃப் இன் ஹிம். நம்மளுக்கு வந்து என்ன? அந்த சுப்ரீம் பவர்கிட்ட என்ன இருக்கணும்? நம்பிக்கை, பிலீஃப். அண்ட் இன் ஹிஸ் வர்ஷிப், அவரை நம்ம வர்ஷிப் பண்ணணும். இன் திஸ் வேர்ல்டு அண்ட் த நெக்ஸ்ட், இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை காலகட்டத்துலேயும் சரி, நெக்ஸ்ட் வேர்ல்டுலேயுமே. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம். முதல்ல நம்ம கடவுளை வந்து என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும் கடவுள்கிட்ட. லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது இவருடைய 4 ஆர்டிகல்ஸ். யாரோடது? தேபேந்திரநாத் தாகூர். ஆக்சுவலி ஹி வாஸ் த ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். தென் கேசப் சந்திர சென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பிரம்ம சமாஜ். இட்ஸ் ஒன் ஆர்கனைசேஷன். Debendranath Tagore, he didn't have any organization. In generally he said, already we saw Arya Samaj. அது மாதிரி ராஜா ராம் மோகன் ராயோட ஆரிய சமாஜ் பார்த்தோம். அது மாதிரி இப்போ பிரம்ம சமாஜ், கேஷப் சந்திர சென்னா. தேவேந்திரநாத் வாஸ் அ மாடரேட் ரிஃபார்மர். ஒரே மாதிரியான ரிஃபார்மர், சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு. பட் ஹிஸ் யங்கர் கலீக்ஸ் இந்த சபா வேர் ஃபார் ரேப்பிட் சேஞ்சஸ். இவருக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய சேஞ்சஸ், மாற்றங்களை சமுதாயத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் தீஸ் வேராம். இதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா கேஷப் சந்திர சென். யார்? கேஷப் சந்திர சென் 1838 to 84. Joined the movement in 1857. But in 1866 a split occurred in the ranks of Brahma Samaj. Keshav left the Samaj and founded a new organization, Debendranath's organization. இவங்களுக்குள்ள
கேஷப் சந்திர சென்னும் அவர் கூட இருக்க ஒரு சிலருக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரவும் அந்த ஆர்கனைசேஷன் என்னவா எடுத்து ஸ்பிளிட்டாக எடுத்து ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. இவர் கேஷப் சந்திர சென் என்ன ஆரம்பிக்கிறாரு, தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷன் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. தேர் ஆஃப்டர் கேம் டு பி நோன் அஸ் ஆதி பிரம்ம சமாஜ். இவர் ஆரம்பித்த அந்த இதுக்கு என்னன்னு சொல்கிறோம், ஆதி பிரம்ம சமாஜம். ஆஃப்டர் கேஷப் had his 14 years old daughter married to an Indian prince in the contravention of Samaj condemnation of child marriages. The opponents of child marriage left the Brahma Samaj of India and started Sadharan Samajam. இந்த கேஷப் சந்திர சென் அதிலிருந்து விலகி தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த சமாஜுக்கு பேர். பட் அந்த சுச்சுவேஷனில் கேசப் சந்திர சென் அவருடைய 14 years old டாட்டரை ஒரு இந்தியன் பிரின்ஸுக்கு, 14 years அப்படின்றது அண்டர் ஏஜா, ஒரு இந்தியன் பிரின்ஸுக்கு, ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த கான்ட்ரவர்ஷி இது அந்த பிரம்ம சமாஜோடைய விதிமீறல். கான்ட்ரவென்ஷன் மீன்ஸ் என்ன, விதிமீறல். அதாவது என்ன சொல்கிறாங்க, சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. இவங்க ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, மக்களுக்கு பரப்புகிறாங்க எடுத்து இதெல்லாம் சொல்லி. ஆனால் இவரே என்ன பண்ணிடுறாரு, அந்த இதுவை விதி மீறிடுறாரு. அதனால் சமாஜ் கண்டம்னேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது பண்ணக்கூடாது அப்படின்னு சமாஜ் சொல்கிறாங்கன்னா அதை இவர் விதி மீறிடுறாரு. த ஆப்பனன்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ், இந்த எதிர்க்கிறவங்க, இவர் பண்ணது தப்புன்னு சொல்லி எதிர்க்கிறவங்க அவருடைய அந்த ஆதி பிரம்ம சமாஜிலேருந்து விலகி என்ன பண்ணுறாங்க, சாதாரண் சமாஜ் அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. தென் ஈஸ்வச்சந்திர வித்யாசாகர், அடுத்தது யார், ஈஸ்வச்சந்திர வித்யாசாகரம். Another outstanding reformer in Bengal was Ishwachandra Vidyasagar 1820 to 1891. 1820 to 1891. While Ram Mohan Rai and others, Raja Ram Mohan Rai என்றது ஷார்ட்டாக சொல்லுவோம். Ram Mohan Rai and others looked to Western rationalist ideas to reform society. ராஜா ராம் மோகன் ராய் மற்றவங்க எல்லாருமே எதை சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் தாட்டு, ஐடியா, ஃபிலாசபி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சமுதாயத்தை மாற்றணும்னா அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் வித்யாசாகர் ஆர்கியூட் தட் த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் வெர் ப்ரோக்ரெசிவ். நம்மளோட சமுதாயத்தை மாற்றுறதுக்கு நம்ம மற்ற கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம சமுதாயத்தை மாற்றுறதுக்கான எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க ஸ்கிரிப்சர்ஸில், நம்மக்கிட்ட இருக்க புக்ஸ்லேயே அதெல்லாமே இருக்குது. நம்மளுடைய வேதாஸ், உபனிஷாத்ஸ், ஆரியங்காஸ், பிராமணாஸ் இப்படிலாம் சொல்லுவோம், இதுலேயே இதை பற்றி இருக்குது நம்ம சமுதாயத்தை மாற்றுறதுக்கு அப்படின்னு. He provided evidence from scriptures that there was no sanction for burning of widows or for the prohibition on the remarriage of widows. இவர் இந்த ஸ்கிரிப்சர்ஸில் நம்ம இந்து சமுதாயத்தில் இருக்க அந்த புக்ஸில் இருந்தெல்லாம் எடுத்து ஆதாரம் சொல்கிறார். எந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்லையும் எந்த ஒரு புக்ஸ்லேயும் விடோஸ்க்கு ரீமேரேஜ் பண்ணக்கூடாதோ இல்லை குழந்தை திருமணம் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய இதுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறார். He wrote a number of polemical tracts. Polemical அப்படின்னா என்ன, வேதியியல் சார்ந்த polemical tracts, and was the pioneer of modern Bengali prose. நிறைய பெங்கால் லாங்குவேஜில் என்ன பண்ணுறாரு, நிறைய புத்தகங்கள் ப்ரோஸ்லாம் எழுதுகிறாரு. He played a really leading role in promoting education of girls. முக்கியமாக பெண்களுக்கு என்ன தேவை, கல்வி அவசியம் அப்படின்றத இவர் என்ன பண்ணுறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதை டெவலப் பண்ணுறாரு. அண்ட் ஹெல்ப் தம் இன் செட்டிங் அப் a number of schools. அவங்களுக்காக நிறைய ஸ்கூல்ஸையும் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. யார், பண்டிட் ஈஸ்வச்சந்திர வித்யாசாகர். He dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. சமுதாயத்தில் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு, சைல்டு மேரேஜ் நடந்தாச்சு. அதனால் நிறைய குழந்தைங்க என்ன ஆயிட்டாங்க, விடோ ஆயிட்டாங்க. அந்த குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காகவே இவர் என்ன பண்ணார், நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தார். ஓகே, the movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Act of 1856. இவரோட அந்த மூமெண்ட்டோட இனிஷியேட்டிவ்னால he took more initiative for the widows. சைல்டு விடோஸா, சின்ன குழந்தைங்கள்லேயே விடோ ஆகிற அந்த குழந்தைங்களுக்கு இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவங்களோட வளர்ச்சிக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தார், பாடுபட்டார். அவருடைய இனிஷியேஷன்னால் 1856 விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே கொண்டு வராங்க. திஸ் ஆக்ட் வாஸ் இன்டென்டடா, இந்த ஆக்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டு இம்ப்ரூவ் அ லாட் ஆஃப் சைல்டு விடோஸா, யாரை டெவலப் பண்ணணும், சைல்டு விடோஸை, அண்ட் சேவ் தம் ஃப்ரம் பெர்பெக்சுவல் விடோஹுட்டா, அவங்களுடைய நிரந்தரமாக அந்த விடோஸாக
இருந்தால் எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற அந்த நிரந்தரமான அந்த துன்பங்கள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எந்த ஆக்டு? விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. யாருடைய இனிஷியேட்டிவில் கொண்டு வந்தாங்க? Pandit Ishwachandra Vidyasagar. It was also to the credit of Vidyasagar that the first age of consent was included in the Indian Penal Code, which was enacted in 1860. First age, எவ்வளோ ஏஜ் லிமிட், பெண் குழந்தைங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, எந்த வயசில் திருமணம் பண்ணணும் அப்படின்றதையும் இவருடைய காலகட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. கன்சென்ட் அப்படின்னா ஒப்புதல் தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். The age for marriage was fixed as 10 years. ஏஜ் 10 வயசில் கல்யாணம் திருமணம் பண்ணலாம் அப்படின்றது இது ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்க நம்மளோட சுச்சுவேஷனுக்கு 21 years ஃபார் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்றது 10 வயசு. இட் வாஸ் ரைஸ்டு டு 12 and 13. 10 வயசுன்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க? 12 and 13 years. இன் 1891 12 yearsம் 1925 வந்து என்ன 13 yearsன்னு கொண்டு வந்தாங்க. சேட்லி ஆஸ் ரிப்போர்ட்டட் இன் த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி. இது வந்து என்ன? ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி. கன்சென்ட்னா ஏற்கனவே என்ன சின்ன ஒப்புதல் தெரிவிக்கிற கமிட்டி குழு. த லா ரிமைண்ட் ஆன் பேப்பர். இது வந்து என்ன கொண்டு சட்டமாகவே கொண்டு வரல. ரிமைண்ட் ஆன் பேப்பர் ஒன்லி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அண்ட் த நாலேஜ் ஆஃப் இட் வாஸ் கன்ஃபைன் டு ஜட்ஜஸ், லாயர்ஸ் அண்ட் ஃபியூ எஜுகேட்டட் மென். இதை பற்றி இதுக்கான சட்டம் வர்றதுக்கான ஒப்புதல் கொடுத்தாச்சு. இது சட்டமாக வரல, வர வேண்டியது அந்த சட்டம் வெளியே வரல. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அங்கே இருந்த ஜட்ஜஸ்ஸு, லாயர்ஸு, ஒரு சில எஜுகேட்டட் இண்டியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றத என்ன பண்ணாங்க? ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்ட்டுன்னு 10லேருந்து 12ம் அடுத்து வந்து என்ன 13 அப்படின்றதும் 12 years 1891லேயும் 13 years 1925லேயும் மாற்றினாங்க அப்படின்றது. இட்ஸ் ஸோ சேட் டு ஹியர் அபவுட் தட் இல்லையா? தென் பிரார்த்தன சமாஜம். மகாராஷ்டிரா ரீஜியன் வாச நம்ம இது வரைக்கும் சோஃபார் பெங்காலில் பார்த்தோம். So many reformers in Bengal. And then in Maharashtra, the Maharashtra region was another region where reform activities gained steam. அப்படி ஸ்டீம்னா என்ன? ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கு. ஐ மீன் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏ மூமெண்ட் சிமிலர் டு த பிரம்ம சமாஜம் பட் ஃபவுண்டட் இன் பாம்பே இன் 1861. எப்படி வந்து பிரம்ம சமாஜம் அதே மாதிரி பிரார்த்தன சமாஜம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்த மூமெண்ட் எங்கே ஆரம்பித்தாங்க? மும்பையில் 1867 வாஸ் பிரார்த்தன சமாஜ். இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கா. இதை ஆரம்பித்தவர் யார்? டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கா. 1825 to 1898. 2 distinguished members of this சமாஜ் வேறு. இதில் முக்கியமான மெம்பர்ஸ் 2 பேர் குறிப்பிடத்தக்கவங்க யார் அப்படின்னா ஆர்சி பண்டார்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே. 2 பேர், ஆர்சி பண்டார்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே. தே டிவோட்டட் தெம்செல்ஸ் டு ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ். அவங்க எதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகளை ஈடுபடுத்தினாங்க? முக்கியமாக எதுக்கு அப்படின்னா இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமென் அண்ட் டிப்ரெஸ் கிளாஸஸ். எதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இன்டர்காஸ்ட் டைனிங் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதியை சார்ந்தவங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், எதானா விசேஷம் அது மாதிரிலாம் இருந்தால் தாழ்ந்த ஜாதி அப்படின்றவங்க அவங்க தனியாக ஒதுக்குப்புறமான இடத்துல சாப்பிட்ணும். இவங்க அவங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவங்க இவங்களோட உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரியான பிரிவினை இருந்தது. முதல் அதை கொண்டு வரணும். சமுதாயத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்ற அந்த பிரிவினை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல எதை கொண்டு வரணும்? இன்டர் டைனிங், எல்லாரும் சமமாக உட்காந்து சாப்பிடணுன்ற அந்த சிஸ்டமை கொண்டு வரணும். அதுக்காக இவர் ஃபாட் பண்ணார். யார்? டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கம். இன்டர் டைனிங் அண்ட் தென் இன்டர்காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருப்பணம். மீன் ஜாதிகளுக்குள்ள வேறு ஜாதியை சார்ந்தவங்க இன்னொரு ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, கலப்பு திருமணம். இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஓகே. தென் விடோ ரீமேரேஜ். விடோன்னு நான் சொல்கிறது 60-70 வயசில் ஹஸ்பண்டை இழந்துட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது சொல்ல வரல. நம்ம சொன்னது ஏற்கனவே இந்த சைல்டு மேரேஜ். 6 வயசு 7 வயசில் கல்யாணம் ஆகும், 8 வயசு 9 வயசில் அந்த குழந்தை விடோ ஆகிடும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விடோஸ் ரீமேரேஜ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்து நிறைய வந்து ஏர்லி ஏஜ்லேயே 25-30 வயசுலலாம் வந்து விடோஸ் ஆகிறவங்களுக்கும் இப்போல்லாம் மேரேஜ் பண்ணுற அந்த சிஸ்டம் வந்தாச்சு. இட்ஸ் அ கிரேட் திங். தீஸ் ஆர் ஆல் த அச்சீவ்மெண்ட்ஸ் லெட் பை தீஸ் லீடர்ஸ். They devoted themselves to activities such as intercaste dining. Intercaste diningனா என்னன்னு சொன்னேன்? சமபந்தி போஜனம்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. எந்த விதமான ஜாதி பிரிவினை மத பிரிவினை இல்லாமல் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது சமபந்தி போஜனம்னு சொல்லுவோம்.
intercaste dining, intercaste marriage, widow remarriage and improvement of women and depressed classes. அடுத்து யாருடைய நிலைமையை இம்ப்ரூவ் பண்ணணும்? விமென், பெண்களுடைய நிலைமையை, அவங்க ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் டிப்ரெஸ் கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா நம்ம சமுதாயத்திலே ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த மக்களை என்ன பண்ணணும்? முன்னுக்கு கொண்டு வரணும். இதுதான் ரானடே, ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே 1842. சரி, ஆத்மராம் பாண்டுரங் பார்த்தோம். அடுத்தது மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஷார்ட்டாக நம்ம அவரை ஞாபகம் வச்சுக்கணுன்னா எம்ஜிஆர்னு சொல்லலாம். ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவோம். ரானடே 1842 to 1901 was the founder of the widow marriage association. என்ன கொண்டு வந்தார்? widow marriage association அப்படின்றத கொண்டு வந்தார். the பூனா சர்வஜனிக் சபா 1870 and டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. இதெல்லாம் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் அவருடைய ரானடேவுடைய முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸாக என்ன பண்ணார்? எம்ஜி ரானடே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ மேரேஜ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தார். அடுத்து 1861 த பூனா சர்வஜனிக் சபா 1870 அண்ட் த டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884 இதை ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி வி saw ரிஃபார்ம் மூமெண்ட் அண்ட் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரிஃபார்ம் மூமெண்ட் சமுதாயத்தில் இருக்க இந்த ஏற்றத்தாழ்வுகள், இன்டர்காஸ்ட், ஜாதி பிரிவினை, மத பிரிவினை, சைல்டு மேரேஜ், தென் விடோ ரீமேரேஜ், இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது சோஷியல் ஈவில்ஸ், சதி இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இராடிகேட் பண்ணுறதுக்காக, அழிக்கிறதுக்காகவே ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் பிரம்ம சமாஜ் பார்த்தோம், ஆரிய சமாஜ் பார்த்தோம், பிரார்த்தன சமாஜ் பார்த்தோம். தென் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டாக, ரிவைவல் அப்படின்னா புதுப்பித்தல்னு சொல்லுவோம். ரிவைவலிசம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறது? புதுப்பிக்கிறது அப்படின்னு. ஹிந்து ரிவைவலிசம், நம்மளுடைய ஹிந்து சமுதாயத்தை ரிவைவல் பண்ணணும், புதுப்பிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸோட என்ட்ரிக்கு அப்புறம் நிறைய பேர் கம்பல்சரி என்ன பண்ண வச்சாங்க? அவங்கள மத மாற்றம் செய்ய வச்சாங்க. நிறைய பேர் ஹிந்துஸாக இருந்தவங்க கிறிஸ்டியானிட்டிக்கோ இல்லை இஸ்லாமுக்கோ என்ன பண்ணாங்க? அவங்கள மதம் மாற்றினாங்க. அதிலிருந்து அவங்களெல்லாம் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ணது என்ன? இந்த ரிவைவலிசம் அப்படின்னு சொல்கிறோம். Swami Dayanand Saraswati and Arya Samaj in 1875 in the Punjab. The reform movement was spearheaded means led, தலைமையேற்று நடத்துனது அப்படின்னா முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா ஆரிய சமாஜம். யாரோடது? ஆரிய சமாஜம். இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1875 by a wandering ascetic in the western Gangetic plain. வாண்டரிங் அசெட்டிக் அப்படின்னா, வாண்டரிங்னா நாடோடியா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தவர், அதாவது ஒரு அசெட்டிக் துறவி அங்கே இங்கே அரைஞ்சிட்டு சும்மா சுற்றிட்டுல ஹீ வாண்ட்ஸ் டு கெயின் நாலேஜ், அதுக்காக போயின்னு இருந்தவர் அசெட்டிக் துறவி. இன் வெஸ்டர்ன் கேஞ்சட்டிக் பிளெயினா, வெஸ்டர்ன் கேஞ்சட்டிக் அப்படின்னாக்கா பிரம்மபுத்திரா கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, இண்டஸ் அண்ட் கங்கா ரிவர், அந்த ஏரியா பஞ்சாப் எஸ்பெஷலி. Gangetic Plain. Swami Dayanand Saraswati 1824 to 1883. Swami Dayanand later settled in Punjab to preach his ideas. அப்படியே அங்கே இங்கே என்ன பண்ணார்? வாண்டரிங் அசெட்டிக்னு பார்த்தோம், நாடோடைய அலைஞ்சி தெரிஞ்சவர். ஃபைனலி he settled in Punjab and started his ideas to preach there. preach அப்படின்னா மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. his book சத்யார்த் பிரகாஷா, இவருடைய புக்கு நேம் என்ன? சத்யார்த் பிரகாஷா. enjoyed wide circulation, மக்கள்கிட்ட இது ரொம்ப வரவேற்பு என்ன பண்ணுச்சு? வரவேற்பு தக்கதாக இருந்துச்சு. மக்கள் எல்லாம் இதை படிக்க ஆரம்பித்தாங்க. சத்யார்த்த பிரகாஷம். he declared the practices such as, எதெல்லாம் இவர் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு? சைல்டு மேரேஜா, குழந்தை திருமணம், ப்ரொஹிபிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ், அதாவது விடோஸ்க்கு ரீமேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தடுக்கணும், விடோஸ்க்கு ரீமேரேஜ் பண்ணணும். அண்ட் அலிஜ்ட் பொல்யூட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல் ஹேட் நோ ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன், அதாவது ஃபாரின் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, அது மூலமாக நம்ம சமுதாயத்தை மாற்றுறது அப்படின்றதெல்லாம் என்ன இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்குது அப்படின்றது இவரோட ஐடியாசம்.
த பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் எனன்சியேட்டட் பை தயானந்த் வேர். என்னென்ன பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா இவர் சொல்கிறது ஸ்ட்ரிக்ட் மோனோதீசியம், மக்கள் ஒரே ஒரு கடவுளை தான் வர்ஷிப் பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் மோனோதீசியம். கண்டம்னேஷன் ஆஃப் ஐடியோல்ட்ரி, அடுத்து என்ன உருவ வழிபாடு அப்படின்றது இருக்கக்கூடாது, கடவுளை உருவங்கள் நிறைய உருவங்கள் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்றார். அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். இந்த ரிச்சுவல் இந்த புக்கில் அது இருக்குது, அந்த புக்கில் இது இருக்குது, உபனிஷாத்ஸில் இது சொல்லிச்சு, வேதாஸில் இது சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. பிராமின் டாமினேஷன், பிராமின்ஸ் மற்ற மதங்களை மற்ற மக்களை டாமினேட் பண்ணுறது அப்படின்றது அது மாதிரி இருக்கக்கூடாது. பிராமின் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். சமுதாயத்தில் ஒரு சில கலாச்சாரங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும், பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இவருடைய தாட்டம். பாசிட்டிவ் ஐடியாசம். ஆல்சோ ரிஜெக்டட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இன் இந்துயிசம். மூட நம்பிக்கைகள், மக்கள்கிட்ட என்ன தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் இருக்குது, அது இல்லாமல் பண்ணணும். அண்ட் ஹிஸ் க்ரை வாஸ் கோ பேக் டு வேதாஸா. க்ரை அப்படின்னா அழுதுகிட்டே சொன்னார் அப்படின்ல, மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார், உன்னுடைய இந்த பாசிட்டிவான இந்த மாதிரியான நிறைய முன்னேற்றத்துக்கெல்லாம் நீ எதுக்காக வெஸ்டர்ன் ஐடியாஸு, வெஸ்டர்ன் புக்ஸு, வெஸ்டர்ன் தாட்டு, வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறதை நீ ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உனக்கு தேவையான எல்லா மாடர்ன் இதுவும் நீ தெரிஞ்சுக்கணுன்னா எதை படித்தாலே போகிறோம், வேதாசம், வேதங்களை படித்தாலே போகிறோம். 4 வேதங்கள் இருந்ததுன்னு பார்த்துருக்கோம், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதா அப்படின்னு சொல்லி. இந்த வேதங்களில் இருக்கிறத பற்றி படித்து தெரிஞ்சுட்டாலே போகிறோம், நம்ம கண்ட்ரி என்னவாகும், டெவலப் ஆகும். நம்ம கண்ட்ரி யாருக்கும் அடிமையாகவும் இருக்காது, எந்த விதமான இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸும் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது, சுவாமி தயானந்த் சரஸ்வதி. ஆரிய சமாஜம் attempted to check the incidents of religious conversion in British India. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆரிய சமாஜோட ஒர்க் என்னென்னா, யார் யாரெல்லாம் இந்து மதத்துலேருந்து மற்ற மதங்களுக்கு மாறினாங்க, மற்ற மதங்கள்னால் முக்கியமாக கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் இதில் மாறினவங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன். கவுண்டர்னால் மதம் மாறினவங்களை திரும்ப நம்ம மதத்துக்கே வர வைக்கிறது. இந்து மதத்திலேருந்து மாறினாங்க அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைக்காக மாற்றினாங்க, அப்போ எல்லாரையும் மாறினாங்க இந்த மக்கள்லாம். அவங்களோட சொத்தை அபகரிச்சிருவேன், உங்களோட சொத்து உங்கள்கிட்ட இருக்காது, மதம் மாறணும், இல்லை உங்களோட குழந்தைங்களை இது பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் நிறைய கம்பல் பண்ணி தான் ஹிந்துஸை இஸ்லாமுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ மாற்றினாங்க. அந்த மாதிரி மாறினவங்கள திரும்ப என்ன பண்ணுறாரு, இந்து மதத்துக்கு ரீகன்வெர்ட் பண்ணுறாரு. அண்ட் ப்ரிஸ்கிரைபிங் எ பியூரிஃபேக்டரி செரிமனி கால்டு சுத்தி. என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு செரிமனி சுத்தி அப்படின்னுட்டு. டிரெக்டட் அட் ஹிந்துஸ் ஹூ ஹேட் கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. அவங்கள என்ன பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன இந்து மதத்திலேருந்து மாறினவங்க திரும்பி என்ன பண்ணலாம், இந்து மதத்துக்கே வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாரு. The primary achievements of Arya Samaj were in the field of social reform and spread of education. இவங்களோட முக்கியமான அச்சீவ்மெண்ட், முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா சோஷியல் ரிஃபார்ம், சமுதாயத்தை மாற்றி அமைக்கணும். அண்ட் தென் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன், மக்கள்கிட்ட சமுதாயத்தை மாற்றணும், மக்கள்கிட்ட இருக்க மூட நம்பிக்கைகள்லாம் போகணும் அப்படின்னா மக்களுக்கு முதல் என்ன வேணும், எஜுகேஷன், ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். The Samaj started a number of Dayanand Anglo-Vedic schools and colleges. இந்த ஆரிய சமாஜ் என்ன ஆரம்பித்தாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாங்க. தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ், இப்போ அதை தான் நம்ம டிஏவி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆல்சோ தே ஸ்டார்டட் த்ரூ அவுட் இந்தியா. ராமகிருஷ்ணா மிஷன், அடுத்தது என்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சா. ராமகிருஷ்ணா 1836 to 86. எ சிம்பிள் ப்ரீஸ்ட்னா என்ன, ஒரு கோவிலுடைய என்ன குருக்கள்னு சொல்லுவோம், ஒரு கோவிலில் இருக்கிறவர். ப்ரீஸ்ட் ஆஃப் தக்ஷிணேஸ்வர் நியர் கொல்கட்டாவுக்கு பக்கத்தில் தக்ஷிணேஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு கோயிலுக்கு இவர் ஒரு ப்ரீஸ்டாக இருந்தார், அர்ச்சகராக. எம்ஃபசிஸ்ட் ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ ecstatic practices such as singing bhajans. Ecstatic means களிப்பூட்டம், கடவுள் மேலே நம்ம சும்மா ஸ்லோகங்கள் சொல்கிறத விட பாட்டு பாடி கை தட்டி டான்ஸ் ஆடி என்ன பண்ணுறாங்க, களிப்பூட்டி கடவுளுக்கு பஜன்ஸ் எல்லாம் பாடுறாங்க.
அண்ட் ஆர்டண்டா யாருடைய இதில் ராமகிருஷ்ணா அந்த கோவில்களில் அண்ட் ஆடண்டா வர்ஷிப்பர் ஆஃப் காடஸஸ் காளி. ராமகிருஷ்ணா வந்து யாரை வந்து ரொம்ப அண்ட் ஆடண்ட் அப்படின்னு ஒன்று தீவிர பக்தர்னு சொல்லுவோம், காளியை வர்ஷிப் பண்ணுறாரு. த சேக்ரட் மதர் காளி அப்படின்றவங்க வந்து என்ன சேக்ரட் மதர். ஹி டிக்ளேர்ட் தட் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த டிவைன் மதர் வர் இன்ஃபினிட்டம். அவங்கள்ட்ட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வெளிப்பாடு அப்படின்றது அவங்க நிறைய வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவுவாங்க அப்படின்றது இவருடைய முடிவில்லாதது, அவங்களுடைய அந்த கருணை, அவங்களோட ஹெல்ப் அப்படின்றாரு. இன் ஹிஸ் வியூ ஆல் ரிலீஜியன்ஸ் கண்டெயின் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் விச் இஃப் ப்ராக்டிஸ்ட் would lead to salvation. இந்த மதத்தில் மாத்திரம் கிடையாது, இந்து மதத்தில் மாத்திரம் கிடையாது, காளின்றவங்க மாத்திரம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இல்லை, எல்லா மதத்துலேயும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹி செட் ஜீவா இஸ் சிவா. அதாவது அந்த என்ன ஜீவா இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் யார் சிவா. நம்ம தமிழில் சொல்லுவோம் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். எல்லா உயிரினங்களும் வந்து என்ன கடவுள் தான். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட். அதை தான் நான் முதலே சொன்னேன். சர்வீஸ் ஃபார் மேன் மக்கள் சேவையே மகேசன் சேவை, கடவுளுக்கு செய்த மாதிரி மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட். ராமகிருஷ்ண மிஷன், நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சாவை பற்றி பார்த்தோம், அவருடைய தாட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண மிஷன். ராமகிருஷ்ணாஸ் பிரைமரி அச்சீவ்மெண்ட் was his ability to attract educated youth who are dissatisfied with the rational orientation of religious reform organizations. ராமகிருஷ்ணா பிரைமரி அச்சீவ்மெண்ட், முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா டு அட்ராக்ட் த எஜுகேட்டட் யூத். இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷனை படிச்சிருக்காங்க, அவங்கள தன் வசப்படுத்தணும், அட்ராக்ட் பண்ணணும். ஐ மீன் ரேஷ்னல் ஓரியன்டேஷன், அதாவது பகுத்தறிவான, அவங்களால மட்டும்தான். ஏன்னா மாடர்ன் எஜுகேஷனை படிச்சிருக்காங்க, அவங்க இது நல்லது கெட்டது அப்படின்றத அவங்க அதை வந்து என்ன பண்ண முடியும், பகுத்தறிஞ்சு பார்க்க முடியும். ஐ மீன் ரேஷ்னல் ஓரியன்டேஷன்னா அதை நோக்கிறது, அந்த அவங்களுக்கு தெரியும் இது நல்லது, அதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன் சச்சஸ் பிரம்ம சமாஜம். ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1886 பிரம்ம சமாஜிலேருந்து நிறைய வந்து இந்த மாதிரி யங் யூத்ஸ் வந்து அட்மயர் பண்ணார். In 1886, his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known in India and abroad. இவருடைய டெத்துக்கு அப்புறம் இவருடைய டிசைபிள்ஸ்னால் சிஷ்யர்கள்லாம் வந்து இவருடைய இந்த தாட்டை, இவருடைய இந்த எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கணும் அவுட்லுக்கு, இது எல்லாத்தையுமே நிறைய வந்து என்ன பண்ணாங்க, மற்றவங்க எல்லாத்துக்கும் இது தெரியணும், இவரோட லைஃப், இவரோட டீச்சிங்ஸ் அப்படின்னு நிறைய த்ரூ அவுட் இந்தியா அப்ராட் வெளிநாடுகளுக்கும் தெரியணும்னு நினச்சாங்க இவரோட டிசைபிள்ஸாம். த சீஃப் ப்ரீஸ்ட் பிஹைண்ட் திஸ் டாஸ்க் வாஸ், இதில் முக்கியமான ஒரு ப்ரீஸ்டம், இவருடைய இந்த ஐடியாஸை வெளியே எடுத்து சொன்னணும்னு சொன்னவர் யார் அப்படின்னா விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தான்னு கேள்விப்பட்டிருப்போம். ஃபாலோயிங் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிசம், விவேகானந்தா எஸ்டாப்ளிஷ் த ராமகிருஷ்ணா மிஷன். எப்படி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காகவே ஆர்கனைசேஷன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்துயிசத்துக்காக இவர் என்ன ஆரம்பித்தார், ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு ஆரம்பித்தார். விச் டிட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப் டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸம் but was actively involved in social causes for education, health care and relief in times of calamities. மக்கள் சமுதாயத்தில் வந்து மதம் மாறினவங்க இருக்காங்க, மதம் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டுமே இந்த ராமகிருஷ்ணா மிஷனை ஆரம்பிக்கலை. மக்களுக்காக எந்தெந்த வகையிலெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணமோ, ரிலீஜியஸ் மதம் சார்பாக தான் ஹெல்ப் பண்ணணுன்றதில்ல, மற்ற வகையில் அவங்கள்ட்ட எஜுகேஷனுக்காகவும் அவங்கள்ட்ட ஹெல்த் கேர், நல்ல ஒரு ஹெல்த் அவைல் பண்ணுறதுக்கும், அடுத்து ரிலீஃபாக கெலாமிட்டிஸ் இயற்கை பேரழிவுகள்லாம் சீற்றங்கள் இருக்கும், ஐ மீன் ஃப்ளட்டு, ஃபெமைனு இல்லை சுனாமி, இந்த மாதிரி நேரத்திலலாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் அவர் என்ன பண்ணார், ஆரம்பித்தார் ராமகிருஷ்ணா மிஷன். ஆக்சுவலாக இதை ஆரம்பித்தது எதுக்காக, ஐ மீன் கிறிஸ்டியானிட்டி இந்துயிசம்லேருந்து மற்றவங்க மதம் மாறி போகாமல் இருக்கிறதுக்காக. சுவாமி விவேகானந்தா. அடுத்து யார் பார்க்க போகிறோம், சுவாமி விவேகானந்தா. நரேந்திரநாத் தத்தா, இவரோட ஒரிஜினல் நேம் இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா. 1863 to 1902. Later known as Swami Vivekananda was a prime follower of Ramakrishna Paramahamsa. முக்கியமான ஒரு ஃபாலோவர், ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட முக்கியமான ஒரு ஃபாலோவர் யார் அப்படின்னா டிசைபிள் யார்னா சுவாமி விவேகானந்தா. அண்ட் எஜுகேட்டட் யூத், நல்ல படிப்பறிவாளி. ஹி வாஸ் ட்ரான் டு ராமகிருஷ்ணாஸ் மெசேஜ், ராமகிருஷ்ணா பரமஹம்சாவுடைய மெசேஜ்லாம் இவருக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. டிஸாட்டிஸ்ஃபைட் வித் கன்வென்ஷனல் ஃபிலாசபிக்கல் பொசிஷன்ஸ்.
அதாவது ஏற்கனவே இவருக்கு அது பிடிக்கல, வழக்கமான தத்துவங்கள்லாம் இருக்குது, பொசிஷன்ஸ் இருக்குது அண்ட் ப்ராக்டிசஸ். ஹி அட்வொகேட்டட் த ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் அட்டாக்ட் த டெண்டன்சி டு டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாஸ் கனெக்டட் வித் ரிலீஜியன். அதாவது ஏற்கனவே கன்வென்ஷனல் இது மாதிரின்னு வழக்கம், அப்படியே இப்படி தான் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அந்த வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி திணிக்கிறது, அது மாதிரி இருக்கிறது இவர் என்ன பண்ணார், அப்போஸ் பண்ணார். எதை அட்வொகேட் பண்ணார், ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. இப்போ இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்க மக்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்றது இவருடைய ஐடியா. அண்ட் அட்டாக் த டெண்டன்சி டு டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாஸ் கனெக்டட் வித் ரிலீஜன். இவர் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே எதை சார்ந்து இருக்குது, ரிலீஜியனை சார்ந்து. ரிலீஜியன் மக்களை மதம் சார்பாக தான் ஒன்றிணைக்கணுன்றது இல்லை, முதல்ல மக்களுக்கு தேவையான சோஷியல் ஈவில்ஸ் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணணும்னா இராடிகேட் பண்ணணுன்றது இவருடைய வேலை, இவருடைய ஐடியா. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society. கல்ச்சுரல் இந்துயிசம் அப்படின்னு சொல்கிறோம், இந்துயிசமுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதை என்ன பண்ணணும், யுனைட் பண்ணணும். அண்ட் மேட் அ கால் டு இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி. இருக்கிற இந்தியன் யூத்தும் எல்லாரையும், இளைஞர்கள் எல்லாரையும் என்ன சொல்கிறாரு, ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கணும். விவேகானந்தா சொன்னது என்னென்னா, என்னிடம் 100 இளைஞர்களை அனுப்புங்கள், ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது 100 இளைஞர்கள் இருந்தாலே போருமா, ஒரு சமுதாயத்தையே உருவாக்க முடியும் அப்படின்றது அவரோட தாட். அதனால் யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு, இளைஞர்கள்கிட்ட புது சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. His ideas breed a sense of self-confidence among the Indians. மக்களுக்குள்ளே என்ன வந்தது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. முதல்ல நம்ம நல்லா வரணுமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்மளுக்குள்ளவே நம்ம ஏதானும் ஒரு ஒர்க்கை செய்கிறப்ப போட நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும், அது நல்லா வராது. அப்புறம் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்ல, முதல்ல நம்மளுக்கு என்ன இருக்கணும், முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இருக்கணும். He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate a Hindu society. His ideas breed a sense of self-confidence among the Indians who felt inferior in relation to materialist achievements of the West. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு தாட், இன்ஃபீரியாரிட்டி. அதாவது என்ன, வெஸ்டர்ன் எஜுகேஷன். நம்மளுக்கே இப்போ அப்படி தோணும், நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, நம்ம பேசினா தப்பாயிடுமோ. இல்லை, இது வேற்று மொழி, வேறு மொழியில் நம்ம தப்பாக பேசினா தப்பு கிடையாது, சரியா? நம்மளுடைய மொழி தாய்மொழியை தப்பாக பேசினா தான், நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம தப்பாக பேசினா தான் என்ன தப்புன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன்லாம் படித்தவங்கள பார்த்தோன்னே நம்மளுடைய இதில் இருக்கவங்க, படிப்பறிவு இல்லாதவங்களுக்குலாம் என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஐயோ நம்ம இப்படி இருக்கோமோ அப்படின்னுட்டு. He became famous for his addresses on Hinduism at the 1893 World Congress of Religions in Chicago. இவர் வேர்ல்டு ரிலீஜியன்ஸ், வேர்ல்டில் எல்லா மதங்கள் சார்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது சிக்காகோவில். அங்கே வர்றதுக்கு இவருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, வர சொல்லி, அந்த மாநாட்டில் பேசுகிறதுக்காக வர சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் அந்த மாநாட்டுக்கு போகிறார். அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணது யார் அப்படின்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு அரசர் தான். ராமநாதபுரத்தில் இருக்க ரகுநாத சேதுபதி அப்படின்றவர் தான் என்ன பண்ணார், இவர் இந்த வெளிநாட்டுக்கு சிக்காகோவில் போய் அந்த மாநாட்டில் பேசுகிறதுக்கு நிதி உதவி, பணம், போனோம் இல்லையா, அவ்வளோ தொலைவு ஷிப்பில் போகணும், அப்போல்லாம் ஃப்ளைட்லாம் கிடையாது, ஷிப்புக்கு டிக்கெட்லாம் கொடுத்து, அவருக்கு டிக்கெட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து, அவரை அனுப்புறதுக்கு வழி இதெல்லாம் செய்து கொடுத்தவர். அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரகுநாத சேதுபதி அப்படின்றவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தது ஒரு அரசர். அந்த சிக்காகோ மாநாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் நிறைய. அவர் போனதுக்கு இங்கேருந்து வந்தது, அவரோட பேகெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன, நாளைக்கு காலையில் மாநாடுனா இன்றைக்கி நைட்டு ஒன்றுமே இல்லாமல் அங்கே இருக்க அந்த சிவியர் வின்டரில் ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே தன்னை உள்ளுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு குளிர் தாங்க முடியாமல், அப்புறம் காலையில் அப்படியே குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே ஷாபியாக அந்த மாநாட்டுக்கு போனோன்னே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களா, இவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படியோ யாரோ இவர் அந்த இதில் மாநாட்டில் இருந்தவங்க இவரை பார்த்து கொண்டு அப்புறம் கூட்டுன்னு போய் இங்கே பேச வச்சோடனே இவர் பேசின அந்த ஃபஸ்ட்டு மெசேஜே, என்னன்னு சொல்வார், வேர்ல்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்து அந்த இதுவை பேசுவார். அப்போ நியர் அபவுட் 3 hours இந்து ரிலீஜியனை பற்றி பேசியிருக்கார் 1893. அப்போ அவருக்கு 1893னா என்ன, ஜஸ்ட்டு 30 years தான். 30 years, 30 வயசுலேயே இந்து மதத்தை பற்றி 3 மணி நேரம் அந்த காங்கிரஸில் என்ன பண்ணியிருக்காரு, கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கார். வேர்ல்டு காங்கிரஸில் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் பேசினாங்க, அதில் இந்து மதத்தை பற்றி இவர் பேசியிருக்காரு.
Despite his fame, he was condemned. His fame, இவர் அப்போ அதிலிருந்து ஃபேமஸ் ஆயிட்டார். He was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. அடுத்து இவர் எதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது, செரிமனிஸ்லாம் நடக்குது. இந்த செரிமனிஸ்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் என்ன பண்ணலை, சேர்க்கலை. உயர்ந்த ஜாதியை சார்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை என்ன அதில் சேர்க்கலை, அவங்க அதை செய்யறதுக்கு இவங்க அனுமதிக்கலை அப்படின்றது இவருடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ideology rekindled the desire for political change among the many western education young Bengalism. இவருடைய ரீகிண்டில்டு, நிறைய பேருக்கு ஏற்கனவே மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இவருடைய இந்த ஐடியாஸ் தாட் எல்லாமே மக்களுக்குள்ள திரும்பியும் ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணுச்சு. மெனி யங் பெங்காலிசம், மெனி ஆஃப் த யூத்ஸும் who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. இதில் நிறைய யூத், இவருடைய இந்த ஐடியாஸ் இவர் நிறைய யூத்துக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சி போயிருந்தது. அதுக்கப்புறமா இவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா 1893 நடந்துச்சு. 1905 பார்ட்டிஷன், பெங்காலை ரெண்டாக பிரிச்சுருவாங்க. நம்ம பார்ப்போம் லெசனில், ரெண்டாக பிரிச்சுருவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிச்சோன்னு பிரிட்டிஷர்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக எதுக்காக பிரித்தாங்க, இந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிரிக்கணுன்றதுக்காக பிரித்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய அப்போசிஷன்லாம் வந்துச்சு. இதில் மக்கள் எல்லாரும் யாருடைய ஐடியாஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, சுவாமி விவேகானந்தா. தென் தியோசோஃபிக்கல் சொசைட்டி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், தியோசோஃபிக்கல் சொசைட்டி. த தியோசோஃபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் H.P. Blavatsky. யார் ஆரம்பித்தது, H.P. Blavatsky 1831 to 91 அண்ட் கொலோனியல் H.S. Olcott. அடுத்து யார், கொலோனல் H.S. Olcott 1832 to 1907. ஃபவுண்டட் இன் த யூஎஸ்ஏ. எங்கே ஆரம்பிக்கிறாங்க, யூஎஸ்ஏல 1875 ஆரம்பிக்கிறாங்க. இட் லேட்டர் ஷிஃப்டட் டு இந்தியா இன் அடையார், சென்னை 1886. இப்போ இந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்றது சென்னையில் அடையாரில் இருக்குது. பெரிய ஒரு பார்க், அங்கே உள்ள போனோன்னா பெர்மிஷனோட தான் போனோம். அங்கே உள்ள தியோசோஃபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில் அடையாரில் இருக்குது. தியோசோஃபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் த ஸ்டடி ஆஃப் ஹிந்து கிளாசிக்ஸ். இதை ஆரம்பித்தவங்க வெளிநாட்டை சார்ந்தவங்க, H.S. Olcott அண்ட் மேடம் Blavatsky அப்படின்றவங்க. இவங்க மக்கள் எதை படித்தா போகிறோன்னு சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஹிந்துஸ் கிட்ட இருக்க கிளாசிக்கல் லாங்குவேஜில் இருக்க புக்ஸை படித்தாலே போகிறோம். எஸ்பெஷலி உபநிஷாத்ஸ் அண்ட் பகவத்கீதா, எதை படித்தாலே போகிறோம், உபநிடதங்கள்னு சொல்லுவோம். நிறைய இருக்குது அதில் சப்டிவிஷன்ஸாக, முண்டக உபனிஷாஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த உபனிஷாட்ஸையும் பகவத்கீதாவையும் படித்தா போகிறோன்றாங்க. த தியோசோஃபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. தியோசோஃபிக்கல் சொசைட்டி அடுத்து எதையும் ரிவைவ் பண்ணணும், ரிவைவ்னா என்ன, புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். புத்திசத்தையும் என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். புத்திசம், புத்தா ஹி வாஸ் பார்ன் இன் இந்தியா, புத்திசம்மை இங்கே தான் ஃபவுண்ட் பண்ணார். புத்திசம்முடைய அந்த தாட்டெல்லாம் இங்கே நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்றதுனால அது இங்கேருந்து அழிஞ்சு போச்சு. அதனால் அதை திரும்ப ரிவைவ் பண்ணணும் அப்படின்றது இவரோட தாட்டம். வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் கேவ் எஜுகேட்டட் ஹிந்துஸ் கிரேட் ப்ரைட் இன் த ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். அதாவது ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்லேயே வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எதுலேயே இருக்குது, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்லேயே நம்மக்கிட்ட இருக்க புக்ஸ்லேயே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க இவங்க, ஹிந்துஸ் கிரேட் ப்ரைட், நம்மளுடைய ஒரு பேரும் புகழுமாக இருந்துச்சு. வெஸ்டர்ன் தாட் அண்ட் ஐடியா அப்படின்றது என்ன, யூரோப்பியன்ஸ் கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்கே இருக்குது, நம்மக்கிட்டேயே இருக்குது அப்படின்றது இவங்களுடைய அந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டியோடைய ஐடியாஸாம். Contribution of Annie Besant. In India, the movement became further popular with the education of Annie Besant as its president after the death of Olcott, 1847 to 1933. Mrs. Annie Besant. H.S. Olcottக்கு அப்புறம், H.S. Olcott தான் ஃபஸ்ட்டு. மேடம் Blavatsky 1891 வரைக்கும் இருந்தாங்க. 1907 ஆல்காட் இருந்தாங்க. அவருடைய டெத்துக்கு அப்புறம் இந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டியோடைய லீடராக யாரை தேர்ந்தெடுத்தாங்க, மிஸ்ஸஸ் அன்னி பெசன்ட். 1933 வரைக்கும் இவங்க இருந்தாங்க. ஷி பிளேட் அ ரோல் இன் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸ். இவங்க நம்ம சமுதாயத்தை மாற்றுறது மாத்திரம் இல்லாமல் இந்திய அரசியல்லையும் பங்கேற்றாங்க. இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களோட சுதந்திரத்துக்காகவும் இவங்க பாடுபட்டாங்க. அண்ட் ஃபார்ம்ட் அ ஹோம் ரூல் லீக் அப்படின்றத ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியனுக்கு ஒரு சுதந்திரம், இந்திய மக்களுக்கு சுதந்திரம் வேணுன்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணாங்க, ஹோம் ரூல் லீக், டிமாண்டிங் ஹோம் ரூல் டு இந்தியா ஆன் த லைன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட். இந்தியாவில் இருக்க இந்தியன்ஸ்க்கு என்ன வேணும்,
ஹோம் ரூல் அப்படின்னா என்ன? இண்டிபெண்ட்டாக அவங்களே ரூல் பண்ணிக்கணும். எப்படி அயர்லாந்து சுதந்திரமாச்சோ பிரிட்டன்கிட்ட இருந்து, அது மாதிரி இவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு. அன்னி பெசன்ட் ஸ்ப்ரெட் தியோசபிக்கல் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர். அவங்கள்ட்ட நியூஸ் பேப்பர் பேர் என்ன அப்படின்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த், 2 நியூஸ் பேப்பர்ஸாக. அது மூலமாக இவங்களோட ஐடியாஸை என்ன பண்ணாங்க, மிஸ்ஸஸ் அன்னி பெசன்ட்டு எடுத்து மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இவங்களோட ஐடியாஸ், இவங்களோட தாட் எல்லாத்தையுமே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.